வணக்கம். நான் ஏகலைவன். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. வாக்காளர்கள்லாம் பத்திரமா இருங்க. ராணுவ வீரர்கள்லாம் ரொம்ப பத்திரமா இருங்க. அது மட்டும் இல்லாம தன்னை இந்துக்கள்னு சொல்றவங்கலாம் ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஏன்னா வந்து முட்டு சந்தில நிக்கிறாரு. அடுத்து என்ன வேணாலும் யோசிக்கலாம். ஆமா நம்ம நாட்டுல வந்து இப்ப எலெக்ஷன் தான் நடக்குதா? இல்ல வேற எதுவும் உள்நாட்டு போர் நடக்குதா? இது உள்நாட்டு போர் நடக்கிற மாரி உலக நாடுகள் ஃபுல்லா தலையிட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காலேருந்து, ஜெர்மன்லேருந்து, ஐநா வரைக்கும் தலையிடுறாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரியும். இந்த இந்த நாட்டுல வந்து ஜனநாயகம் செத்துக்கிட்டு இருக்குங்கிறத அவங்களுக்கெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? ஒவ்வொரு வெளியுறவுத்துறையும் அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து இது ஜனநாயகமே இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால, இப்ப அவங்கலாம் தலையிட வேண்டியிருக்கு. நம்ம வந்து அடுத்து இப்ப அவர் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க, சிவில் சட்டம் கொண்டு வருவோம். பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு அந்த இவிஎம் மேலே டவுட். ஆல்ரெடி நம்ம இவிஎம்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா நாங்க தெரியல. எல்லாம் நம்ம இவிஎம்ல என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து கவுண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதி ஏர்லி மார்னிங் அதிகாலை 12 மணிக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஓட்டு பாக்ஸ்லயும் மொத்த ஓட்டு எவ்வளவு போலா இருக்கு, அந்த போலா இருக்கிற ஓட்டுல இத்தனை பர்சன்டேஜ் பிஜேபிக்கு வரணும், இத்தனை பர்சன்டேஜ் காங்கிரஸ், இத்தனை பர்சன்டேஜ் அந்தந்த மாநிலத்துக்கு ஓட்டு வரணும் அப்படின்னு அவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அது கரெக்டா அந்த அதிகாலை 12 மணிக்கு அது மாதிரி ரீசெட் ஆயிடும். சரி, என்ன வேணாலும் பண்ணலாம். அதுல மாற்றுக்கிறது என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால வந்து உலக நாடுகள் எல்லாமே பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் எல்லாமே ஏன் அவங்களுக்கு தெரியாது? அந்த மிஷின்லாம் கண்டுபிடிக்க தெரியாது அவங்க? அவங்க தானே அவங்க கண்டுபிடிச்சது இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், அது எல்லாம் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டு மக்களுக்குள்ள அதை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. ஏன்னா சேர்த்தா இவங்களுக்கே பாதிப்புங்கிறது தெரியும். அதனால மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்காம அதை வச்சுட்டு இருக்காங்க. அந்த பொது சிவில் சட்டம்னு எந்த தைரியத்துல இந்த ஜனநாயக நாட்டுல ஓபன் பண்றாங்கன்னு தெரியல. சரியா? இந்த இந்த ஜனநாயக போன ட்ரிப்பை ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணி ஒரு பார்ஷியலா ட்ரை பண்ணிட்டு விட்டாங்க. எதிர்ப்புகள் அதிகமாக விட்டாங்க. இந்த ட்ரிப் ஓப்பனா கேட்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இவிஎம்ல ஏதோ வந்து கதை முடிச்சிட்டாங்க. அதனாலதான் இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியுது. ஏன்னா நாங்க தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறோம், இதுக்காக தான் மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து மக்கள் மக்கள் மேல திணிக்கிறதுக்கு இந்த ஏற்பாடு. ரைட்டா? அதே மாதிரி இல்ல, இந்த இவிஎம்லாம் கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஏன்னா இப்ப இந்த நம்ம மோடிஜி வந்து சும்மா காமெடி பீஸ் சொல்லிட முடியாது, முழுசா சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்ப சென்னையில பாத்தீங்க, சென்னை தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒரு வாரம் ஃபுல்லா 5-6 ட்ரிப் வந்திருக்காரு. எல்லாம் ரோடு ஷோ. எல்லா ஷோவும் காமெடியா தான் முடிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா திரும்ப திரும்ப ஏன் வர்றாரு? ஏன்னா நாளை பின்ன வந்து இவிஎம்ல வந்து அதுல கரெக்ஷன் பண்ணி இவிஎம்ல வந்து இதுல வந்து மோடிஜி இத்தனை 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 ட்ரிப் தமிழ்நாட்டுக்கு வந்ததால மக்கள் மனசு மாறி அவங்க வந்து ஓட்டு போட்டாங்க அப்படி சொல்லி பின்னால பேசுறதுக்காக தான் அவர் முன்னாடியே வந்துட்டு போறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல என்ன பண்ணிருக்கணும், அவருக்கு தெரியும்ல. அதனால வந்து இவிஎம் வந்து முதல்ல தடை செய்யணும். அதுக்கு மாற்று அந்த இவிஎம்ல கொடுக்குற போல் ஷீட் இருக்குல்ல, அதை கவுண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. இல்ல அந்த இவிஎம்மே தேவையில்லை, போலிங் ஷீட்டே போதும். இத்தனை வருஷம் வந்தது தானே, அது போதும். ரைட். நம்ம வந்து 10 வருஷம் ஆண்டிருக்காங்க. இந்த 10 வருஷத்துல உருப்படியா ஒரு முற்போக்கான திட்டம் எது இருக்கா இந்த நாட்டுல? ராமர் கோவில், இந்த பட்டேலுக்கான சிலை, அப்புறம் அனுமார் சிலை. இந்த அனுமன் சிலையை வந்து இவர் என்ன சொல்றாரு, ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த ராணுவத்தை பாதுகாக்கணும் அனுமன் அப்படிங்கிறப்ப, இந்த ராணுவத்தையே அனுமன் பாதுகாப்பாராம். அப்புறம் இருக்கு இந்த ராணுவம்னே தெரியல. இந்த மாதிரி மக்களை வந்து நம்ப வச்சு இதுக்குள்ள குளிர் காஞ்சிக்கிட்டு அதுக்குள்ள வண்டி ஓட்டு தான் பாக்குறாங்க. அதாவது ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டு இன்னொரு 500 வருஷம் பின்னாடி மக்களை கொண்டு போயிட்டோம்னா திரும்ப பழைய மாதிரியே மங்களம் பாடிட்டு நம்ம வந்துடலாம், மேல உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட நோக்கம். அதனால வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ட்ரிப்பு மட்டும் பிஜேபி ஜெயிச்சுச்சுன்னா அடுத்த ட்ரிப் எலெக்ஷனும் இருக்காது. இது டைரக்டா அதிபர் ஆட்சி தான். இப்பயே தான் எந்த மரியாதையும் கிடையாது. எந்த எந்த மீடியா இப்ப கூட பாத்தீங்கன்னா எந்த சுதந்திரமும் கிடையாது. மக்களுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது. எந்த மீடியா யார் கையில இருக்குது? எல்லா மீடியாவும் அவர் கையில தான் இருக்கு. இப்பதான் புரியல அவருக்கு. அவருக்கே டவுட்டா இருக்கும். என்னடா இப்ப எல்லாம் எல்லாம் நம்ம கையில இருந்துச்சு, எப்பறம் நம்மளை விட்டு போயிடுச்சு, இப்ப திடீர்னு போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஏன்னா இவர் நினைச்சவங்களை வச்சு தீர்ப்பு சொன்ன உடனே பாபர் மசூதி இருக்கிறாரு. பாபர் மசூதி இடிச்சு பாபர் மசூதி இடிச்சு மூணு 3 கிலோமீட்டர் தள்ளி ராமர் கோயில் கட்டுறாரு. ராமர் கோயில் 3 கிலோமீட்டர் ஏன் பாபர் மசூதி இடிக்கணும்? இதுக்கே எவ்வளவு செலவு பண்ணணும்? இந்த ராமர் கோயில் 35,000 கோடி என்ன சுவாகா பண்ணதா ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கு. அது தனியா இருக்கட்டும். இந்த மாதிரி இவங்க முற்போக்கான திட்டம் என்ன இருக்குது?
இந்த 10 வருஷத்துல. இந்த 10 வருஷத்துல பண்ணாதான் இனிமேலுக்கு வந்து பண்ண போறாங்க. ஏதாச்சும் முற்போக்கா ஒண்ணு இருக்கா சொல்லுங்க. மக்களை வந்து திரும்ப திரும்ப ரிவர்ஸ் கியர் போட்டு கீழே பின்னாடி இழுத்துட்டு வர்ற திட்டம் தவிர வேற எதுவுமே கிடையாது. இவங்க உருப்படியா பண்ணது எதுவும் கிடையாது. அந்த இப்ப அந்த திட்டத்தெல்லாம் பத்தி வேணா அடுத்த எபிசோட்ல பேசுவோம். என்னென்ன திட்டம், எப்படி எப்படி எல்லாம் பண்றாங்க, என்ன ஏது எல்லாத்தையும் தாண்டி அந்தந்த லாங்குவேஜ்ல இருந்ததெல்லாம் மாத்தி ஹிந்தியில கொண்டு வந்திருக்கா அப்படி. ரைட், அது அப்புறம் பேசுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அடுத்த எபிசோட்ல பேசுவோம். அடுத்து வந்து நம்ம ஒண்ணு இல்ல, நம்ம இந்தியாவில வந்து 67 லட்சம் குழந்தைகள் 67 லட்சம் குழந்தைகள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல பட்டினியா கிடக்குறாங்க. சரியா? இது வந்து இந்த ரிப்போர்ட் யார் கொடுக்கறதுன்னா, இதுவும் இந்திய சுகாதார அமைச்சகம் கொடுக்குற ரிப்போர்ட். இந்திய சுகாதார அமைச்சகத்துல தேசிய குடும்ப சுகாதார அமைப்புன்னு ஒன்று கணக்கெடுப்பின்படி 2019 இருந்து 2021 வரைக்குமான கணக்கெடுப்பு ஒரு நாளைக்கு 67 லட்சம் குழந்தைகள். நீங்க எப்படிங்க அந்த இம்போர்ட்டட் காலம்லாம் எப்படிங்க உங்களுக்கு செரிக்குது? யார்கிட்ட பணங்க அதெல்லாம்? எப்படி செரிமானம் ஆகுது உங்களுக்கு? யாரோட வரி பணம் அதெல்லாம்? அந்த பிள்ளைங்களோட வரி பணம்லாம் இருக்குல்ல அதுல. உலகத்துல எந்த நாட்டிலையும் இத்தனை பர்சன்டேஜ் குழந்தைகள் பட்டினியா கிடந்தா வரலாறு இல்லை. பாத்தீங்களா? இப்ப வங்கதேசத்துல பாத்தீங்கன்னா வெறும் 5.8% மக்கள், வெறும் 5.8% மக்கள் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்து பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா 9.2%. ஏன் நீங்க ஆப்பிரிக்காவில் காங்கோல பாத்தீங்கன்னா 7.4%. அடுத்து நைஜீரியாவில் பாத்தீங்கன்னா 8.8%. எத்தியோப்பியாவில் பாத்தீங்கன்னா 14.8%. இந்தியாவில் 19.3%. நம்மளாம் எதுக்கு இங்க இருக்கணும்? நம்மலாம் அம்பானியும் அதானியும் உலக பணக்கார லிஸ்ட்ல இருந்தா போதுமா? நீங்க இத்தனை 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 இது போயிருக்கீங்களே, இத்தனை நாட்டுக்கு போறீங்களே, ஒவ்வொரு நாட்டிலையும் சிவப்பு கம்பளம் விரிச்சு அந்த சிவப்பு கம்பளத்துல நீங்க நடக்கணும், ராஜ நடக்கணும். அது நடந்தா மட்டும் போதுமா உங்களுக்கு? யாரோட வரி பணம்? நீங்க போறதெல்லாம் யாரோட வரி பணம்? குழந்தைகளுங்க. ஒரு குழந்தைகள் 19.3% குழந்தைகள் 24 மணி நேரமும் மேல் பட்டினியா கிடக்குறாங்க இந்த நாட்டுல. இதுக்கெல்லாம் பிரதமர்லாம் இருக்காங்க, ஒரு சொல்லி முதலமைச்சர்கள்லாம் இருக்காங்க. இதை கணக்கு வழக்கு எடுத்து சொல்றதுக்கு தான் அந்த அமைப்புகள்லாம் இருக்குது. அதை நிவர்த்தி பண்றதுக்கான எந்த அமைப்பும் இல்லை. அந்த காலம் இம்போர்ட்டோட காலம். எல்லாத்துக்கும் சுதேசி பேசுவார் நம்ம ஜி. நம்ம அதானி அம்பானிக்கு ஏன் கொடுக்க ஏன் இல்லாத கொடுக்குறீங்க? அது சுதேசி அப்படிங்க. ஏன் சுதேசியை நீங்க காளான் இங்க தயாரிக்க முடியாது, இங்க விளையாத காளான். இம்போர்ட்டோட காலம் தான் உங்களுக்கு வேணும். யாரோட வரி பணம் தான்? மக்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரைட்டு. அடுத்த கட்டம் இவிஎம்ல ஏதாச்சும் பண்ணி நீங்க திரும்பவும் வந்துடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை, ராஜபக்சோட தூரம் ரொம்ப பக்கம் தான். சரியா? அந்த நிலைமைக்கு வந்துடும், அடுத்த கட்டம் வரும். அதனால தயவு செய்து மக்களே, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கவனமா இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குன்னா, நம்ம அது பேர் என்னது, நம்ம மங்கி பாத்தெல்லாம் பண்றாங்கன்னா, அந்த மங்கி பாத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு விளம்பரத்துக்காக இவர் செலவு பண்ண கோடி மட்டுமே 4343 கோடி செலவு 2018 இருந்து 14 வரைக்கும். 4 வருஷத்துல 4000 கோடி. அதை தாண்டி இந்த மங்கி பாத்திரம் பண்றாங்கன்னா, அது ஏங்க 10 வருஷம் ஆட்சியில் இருக்கவர் ஒரு நாள் கூட மீடியா சந்திச்சு பேச முடியாது அப்படின்னா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கா? ஏன் பேட்டிக்கு வர வேண்டியான, மீடியாவுக்கு முன்னாடி வர வேண்டியான? எல்லாமே மிரட்டி விட்டி வச்சிருந்தா மட்டும் போதுமா? ஒண்ணு அந்த மங்கி பாத்துல பாருங்க, அவங்க 10 வினாடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு 500ல இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஜி வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருக்காங்க. 500ல இருந்து 1500 வரைக்கும் விதிக்கப்பட்டிருக்கு கட்டணம். இவங்க 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருக்காங்க மங்கி பாத்துல. எப்படி எந்த சந்து பொந்துல எல்லாம் பணம் கிடைக்கணும் பாக்குறீங்களாங்க? இந்த நாட்டுல எங்கெங்கெல்லாம் பணம் கிடைக்கும், எப்படி எப்படிலாம் சுருட்டலாம், இந்த டாக்ஸ் போட்டு மக்களை எப்படியெல்லாம் அவங்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சலாம். நம்ம சிறு தொழில்கள் பூரா அடிச்சு விட்டீங்க, கதையை முடிச்சிட்டீங்க.
அடுத்து இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனாலும் 3 மடங்கு 4 மடங்கு விலை உயர்வு. ஒண்ணு பெட்ரோல் பாருங்க. இப்ப மன்மோகன் சிங் காலத்துல வந்து ஒரு பேரல் வந்து 142 ரூபா நினைக்கிறேன், 48 ரூபா இருக்கும்போது அவர் 70 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 5% டாக்ஸ். இன்னைக்கு 120 ரூபா இருக்கு ஒரு பேரல், 103 ரூபா, 50% டாக்ஸ். சரி, இதெல்லாம் இலவெல்லாம் மக்கள் காசெல்லாம் புடுங்கி என்ன என்ன இலவு தாங்க பண்றீங்க? ராமர் கோயில் கட்டுறதை தவிர வேற ஒண்ணுமே பண்ணலைங்க இந்த நாட்டுல. என்னன்னு கேட்டா 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். ஏங்க 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு நீங்க இலவசமா கொடுக்கணும்? எத்தனை விவசாயிகள் வந்து செத்தான்ல, கார் விட்டு ஏத்துனீங்கல்ல, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வேண்டியானே? 6000 ரூபாய் கொடுத்தா போதுமா? அவன் அவனோட 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 உழைப்பை எந்த அளவுக்கு சொல்றீங்க நீங்க? கிட்டத்தட்ட 20 வருஷமா நெல்லோட விலை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபான்னு வைங்களேன், ஒரு குவிண்டால் 1000 ரூபான்னு வச்சுக்கோமே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதையே வந்து இது 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் அப்படின்னா, இந்த 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதே 1000 ரூபாய் தான் இருக்குது. ஆனா உரம் ரேட்டு மட்டும், உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் ரேட்டு மட்டும் 10 மடங்கு 5 மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனா விவசாயிகள் மட்டும் தயாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்க நோக்கம் என்ன? விவசாயத்தெல்லாம் ஒழிக்கணும், பணக்காரங்க தள்ள கட்டி அவனை பண்ணை அடியாளாக்கணும். அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த பிஜேபிக்கு வந்து யாரு கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களோ, பிராமண அல்லாதவர்கள் யாரு கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் அவர்களை அடியாளுங்க. அதை மட்டும் புரிஞ்சு, உங்களுக்கு எல்லாம் எந்த மரியாதை இருக்காது. நீங்க எல்லாம் ஒரு அடியாளா உங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கவனமா இருங்க. நீங்களே உங்க தலைமுறைக்கே நீங்க வந்து குழி நோன்றீங்க. உங்க தலைமுறைகளுக்கு நாங்கெல்லாம் ஊழலே பண்ண மாட்டோம், எங்க ஆட்சியில யாரையும் பண்ண விட மாட்டோம்னு சொல்றாங்க. இதான் பாத்துங்க, பாரத் மாலா முறைக்கு எவ்வளவு லஞ்சம் எவ்வளவு போயிருக்குது வந்திருக்குது இதெல்லாம் பாருங்க. என்ன சொல்றது, வெறும் 5 சுங்கச்சாவடியில மட்டுமே 154 கோடி. ஆயுஷ்மான் பாரத், பாரத் இந்த பேரை மாத்துறாங்க, இந்தியாங்கிற பேரை மாத்தி பாரத்னு கொண்டாங்க. என்ன அத வரும்போது சொல்லிட்டு இருந்தா, அப்படி நாங்க இந்த இந்தியாவை மாத்துவோம் சொன்னாங்களே, அதானா இது பேரை மாத்திட்டா சரி. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் என் பேரை மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை இருக்குது. என் பேரை மாத்தணும் அப்படின்னா என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் பேரை மாத்தணும், என் பிள்ளைகளுக்கு அப்பா பேரை மாத்தணும், எங்க அம்மா அப்பா இறந்து போனாங்கன்னா அவங்க டெத் சர்டிபிகேட்ல வாரிசுக்கான பேரை மாத்தணும். அடுத்து என் பேரை சொத்துக்கு இருந்து அதில் மாத்தணும். நான் படிச்சிருந்தானா டிகிரி, டிப்ளமோ, இல்லை 10th 12th எல்லா சர்டிபிகேட்டையும் மாத்தணும். அடுத்து எவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறவனோ அவனுக்கெல்லாம் நான் வந்து எப்படி சொல்றது, நான் பேரை மாத்திட்டேன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு நாட்டோட பேரை மாத்தணும் அவ்வளவு ஈஸியாங்க? ஆதார் கார்டுல பேரை மாத்தணும், பேங்க் கார்டுல பேரை மாத்தணும், பேன் நம்பர்ல பேரை மாத்தணும், எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதனால மத்தவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. நான் என் பேரை மாத்திட்டேன்னு வைங்க, ஏதோ ஆஸ்ட்ராலஜி பார்த்து, மத்தவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. இப்ப ஒரு ஜிக்கு வந்து இப்ப என்னன்னா இந்தியாவே பேரு பிடிக்கல, பாரத். இதனால மத்த நாட்டுகளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு சிக்கல் இருக்கு. இந்திய பெருங்கடல் எப்படி மாத்துவோம் அப்படி? பாரத் பெருங்கடல்னா எங்க அப்படி பைத்தியம் முடிச்சு அடையிறீங்க? ஏதாச்சும் உருப்படியா பண்ணுங்க ஏதாச்சும். அதுக்கு தானங்க உங்களை எல்லாம் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு வந்திருக்கீங்க. சரி ரைட், இனிமேலுக்கு அந்த அந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு. அந்த நம்பிக்கையெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் கிடையாதுங்க. சரியா? என்னை அந்த சிவில் சட்டம் கொண்டு வரதுக்கு முடிவை பண்ணி நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு போயிட்டீங்க. நீங்க அந்த அந்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. ஜனநாயகத்தாலும் தாண்டி போயாச்சு நீங்க. அதனால வந்து மக்களே, நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற கவனமா இருங்க. நன்றி, சந்திப்போம்.